தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் மற்றும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறித்த கருத்து பகிர்வே இந்த காணொளி. முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி. இங்கு திமுகவின் சார்பாக புதிய முகமாக போட்டியிட்ட முரசொலி அவர்கள் 5,02,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளரை விட 3,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் சார்பாக மீண்டும் களம் கண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 5,14,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரான டாக்டர் தமிழிசை அவர்களை விட 2,20,000 வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் 2வது முறையாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இங்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் 3,82,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் 2வது இடத்தை பொறுத்தவரை தேமுதிகவை சேர்ந்த விஜயபிரபாகரன் அவர்கள் 3,78,000 வாக்குகளுடன் உள்ளார். இவருக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசமானது வெறும் 4,000 என்ற அளவிலே உள்ளது. நட்சத்திர தொகுதியாக திகழ்ந்த இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடத்தில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ராதிகா சரத்குமார் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டு முதல் முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 5,71,000. இந்த தொகுதியில் 2வது இடத்தை பொறுத்தவரை அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் 2,92,000 வாக்குகளுடன் உள்ளார். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வெற்றி பெற்றுள்ள தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசமானது 2,80,000 என்ற அளவில் உள்ளது. இந்த தொகுதியில் அதிமுகவானது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சச்சிதானந்தம் அவர்கள் 6,70,000 வாக்குகளை பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகியிருக்கிறார். இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சியை விட இவர் 4,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 2வது முறையாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திமுகவின் பொருளாளரான டிஆர் பாலு அவர்கள் எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் 2வது இடத்தில் உள்ள அதிமுக வேட்பாளரை விட டிஆர் பாலு அவர்கள் 4,90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.